தனித்துவமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்க போகுது, இதற்கு மேல் என்னென்ன பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். அதனால தான் இவங்க இயல்பாகவே நிதானமாகவே இருக்க மாட்டாங்க. வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதில் எடுத்தாலும் வேகம், எந்த செயல் செய்தாலும் வேகமாக செய்வாங்க. அதே போல் கோவமும் சட்டுன்னு வரும். தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும். ஏன் கோவம் வருது, எதுக்கு கோவம் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. சடால்னு கோவம் வரும். அதே போல் ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்ப்பவர்கள். ரொம்ப கௌரவமாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி மெச்சூர்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சின்ன குழந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் பேச மாட்டாங்க. அவங்க எந்த விஷயம் பேசினாலும் தெளிவாக காரியத்தோடு தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களை பெரும்பாலான இடங்களில் ஏமாறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ தூரம் தைரியமாக இருக்கிறாங்க, இவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க, எல்லாத்துலேயும் தெளிவாக சிந்திக்கிறாங்கன்னுங்க. ஆனால் ஏங்க ஏமாந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் ஒரு இயல்பான ஒரு செயலாக போயிடுச்சு உங்களுக்கு. எல்லாரையும் எளிமையாக நம்பினதோட விளைவு தான். உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. உங்களால் பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் என்ன ஒன்று நீங்கள் செய்த தவறுன்னு பார்க்கும் பொழுது, நம்பக்கூடாதவர்களை நம்பினது, கூட வச்சுக்க கூடாதவங்களெல்லாம் கூட வந்து ஃப்ரெண்டாக உறவாக வச்சுக்கிட்டு அவங்க சொல்லும் செயலை நீங்கள் செய்தது தான். அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கி உங்களை இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வாரி வாரி இறைச்சிங்க இல்லையா? ஒரு அளவு நிதானன்றது வேணுன்றது உங்களுக்கு தெரியல. அதோட விளைவு இப்போ கஷ்டப்படுறது. இதனால் கிரகத்தால் தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது. கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் செய்த செயல்கள் எல்லாமே ஏடாகுடமாக இருந்துச்சு. எதை செய்தாலும் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எதனால இதை செய்கிறோம்லாம் கிடையாது. ஃப்ரெண்டு சொல்லியாச்சுப்பா நான் செய்ய போகிறேன், உறவுக்காரங்க சொல்லிட்டாங்க இதை நான் செய்ய போகிறேன்னு செஞ்சதோட விளைவு தான் இன்றைக்கி. இதற்கு மேல் நல்ல மாற்றம் இருக்குதுங்க. கிரகங்கள் எல்லாம் நல்ல பலனை தருது. ஆனால் நீங்கள் தான் சரியாக நிதானமாக இருக்கணும். வேறு வழியே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் நிதானத்தை இழந்துட்டு மறுபடியும் நான் பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தான தர்மம் பண்ணுவேன்னு பொழுது பிரச்சனைகள் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். இனிமேல் அப்படி செய்ய மாட்டீங்க. ஏற்கனவே நிறைய பாதிப்புகளை நீங்கள் வந்து அனுபவிச்சாச்சு. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் திருப்பியும் ஏதாவது செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை சரியாக பார்த்துக்கோங்க. உங்களை மட்டும் நம்பி ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. மற்றவங்க சொல்லி ஏதாவது செஞ்சு நான் ஜெயிச்சிருவேன்னீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் ஜெயிக்க மாட்டீங்க. நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களா, நீங்கள் தான் யோசித்து செய்யணும். நிதானம் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் தோக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப 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 நிதானமாக இருக்கணும். ஆனால் இப்போ ஜெயிக்கிறதுக்கான காலம் இருக்கிறதுனால இதை வழி நடத்தி கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. இப்போ அஷ்டமி சனி நடக்கும் பொழுது நான் எப்படிங்க ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. அஷ்டம சனி அது பாட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க. எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் தெளிவாக போவீங்க. ஏன்னா பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு, தொழில் வளர்ச்சிலாம் கொடுக்குறாரு. இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுகளுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியூர் வாய்ப்பும் இருக்குது. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கும் போகலாம், வெளியூர் போயிட்டும் படிக்கலாம். நீங்கள் படிக்கிறத சரியாக படிச்சுக்க வேண்டியது தான். உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பல மடங்கு நன்மை கிடைக்கும். பலன் நிறைய தான் இருக்குது. அதே போல் பொருளாதார மாற்றம் ஏற்படும். இந்த நாள் வரைக்கும் செய்கிறேன் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில வேலைகளை உங்களால் முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உங்களால் முடியும். எளிமையாக பண்ணுவீங்க, சாதாரணமாக பண்ணுவீங்க. இந்த மாற்றத்தை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தரார். கௌரவமாக இருப்பீங்க, அந்தஸ்தாக இருப்பீங்க. யாரெல்லாம் உங்களை தேவையில்லாமல் பேசுனாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கரெக்டாக நடந்துக்குவீங்க. அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். அதே போல் ஒன்று தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. உறவுகள் நண்பர்கள்னு சொல்லிட்டு அவங்கள முடிந்த வரைக்கும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு வந்தால் தான் நடக்கும்.
அவங்க கூடயே தான் நான் இருந்து செயல்படுவேன், அவங்க தான் எனக்கு முக்கியன்னும் பொழுது நீங்கள் தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க உங்களுக்கு. நீங்கள் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் எந்த இடத்துல அவங்கள கரெக்டாக நிறுத்திடணும். உங்கள் வீட்டு விஷயத்துக்கு உள்ளே வரக்கூடாது. கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே அவங்க வந்து சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கலாம் வரக்கூடாது. அதே போல் நீங்களும் அவங்கக்கிட்ட போய் எதுவும் தேவையில்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களோட ரகசியத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அதே போல் நான் ஏதாவது செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன்றத நீங்கள் அங்கே போய் சொல்லக்கூடாது. நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அது உங்கள் மனசோடு தான் வச்சுக்கணும். என் நண்பன், என் உறவு, நான் போய் சொல்ல போகிறேன், நான் கெத்தாக காமிக்க போகிறேன், ஒன்றுமே ஆகாதுங்க, வேலையே ஆகாது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம், தோத்துட்டீங்கன்னே அர்த்தம். சொல்லாமல் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படித்தான் இருக்குது. தொழில் மாற்றம் சிறப்பாக இருக்குது. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. தேக ஆரோக்கியம் இருக்குது. என்ன பேசும் பொழுது நிதானம் தேவை. அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பண விஷயமாக சம்மந்தமாக நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, இல்லை உங்களுக்கே நீங்கள் அதிகமான வட்டியில் கடன் வாங்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ கடன் வாங்கினீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அது உடனடியாலாம் அடைக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை, ரொம்ப நாள் எடுக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும், ப்ரெஷர் அதிகமாகும். ஏன் செய்ய போகிறேன், எதுக்கு செய்ய போகிறேன்னு தெரியாமே கடனை வாங்கி வச்சுக்கிட்டு கடனை அடைக்கவும் முடியாதா? நீங்கள் ஏன் செய்கிறதுக்குன்னு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அதோட வெற்றியும் கிடைக்காது. அதனால் முடிந்த வரைக்கும் கடன் இல்லாமல் உங்கள் கையில் இருப்பதை வைத்து பாருங்கள். இல்லைன்னா கொஞ்ச காலம் அமைதியாகவே விட்டுருங்க. ஒரு சில வேலைகளை நாட்கள் நகர்ந்த பிறகு அதுவாக நடக்கும், தன்னால் நடக்கும். விடாமுயற்சியோடு இருங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. அதே போல் உடம்பு அப்பப்போ ஏதோ ஒரு மாதிரி உடம்பு பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு மனசுக்கு தான் தோணும். ஆனால் உங்கள் உடம்புக்கெலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கிறீங்க. தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு உடம்பு வலிக்குது, ஏதோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரியான இருக்கும். நிறைய உடற்பயிற்சி பண்ணி ஆகணுங்க, வேறு வழியே கிடையாது. நிறைய உடற்பயிற்சி பண்ணியே ஆகணுங்க, வேறு வழியே கிடையாது. தொடர்ந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நாட்கள் நகரும். ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் தெளிவாக இருக்கும். செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக செய்வீங்க. கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிதானமாக இருந்துட்டால் மட்டும் போதுங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனியாக இருந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து பயங்கர சப்போர்ட். இப்போ தொட்டது துளங்கும், செய்யறது எல்லாம் ஜெயிக்கும். அந்த மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார். இப்போ வேலை மாற்றம் ஏற்படும், வேலையிலையும் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருக்கீங்க. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் சரியாக போகும். ஒரு சிலவங்க ரொம்ப நாளாக வெளியூரில் இருந்து தங்கிக்கிட்டு 2 பேர் கணவன் மனைவி இடையே ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்து வாழற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள் சேரும், பிரிந்த குடும்பங்கள் சேரும். உங்களுக்கான வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க குரு பகவான் ரெடி ஆகிட்டார். திருமண யோகம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கான படிப்பு சரியாக இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். இதையெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் தெளிவாக கொடுக்குறார். கொஞ்சம் விரயம் ஆகாமல் பார்த்துக்கணும். 2வது பேசும்பொழுது நிதானமாக பேசணும், கோபம் வராமல் இருக்கணும். இது தாங்க பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. பொருளாதாரம்லாம் தெளிவாக இருக்குது, அது பாட்டு அது வேலையை செஞ்சிகிட்டே இருக்கும். உடம்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தாகணுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஏதாவது ஒரு உடம்புக்கு பண்ணுது, உடம்பு ஏதோ சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அலட்சியம் மட்டும் வேணாம், அது பெரிய விபரீதங்களை எட்டு போய் விட்டுடும். அதனால் எந்த ஒரு செயலும் அலட்சியப்படுத்தாமல் நிதானமாக யோசித்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை அழகாக கடந்துடலாம். பிரச்சனைகளை தவிர்த்து கடந்துடலாம். வெற்றிக்கான வாய்ப்புகளை நாம் இப்போது தேடிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான காலம் நல்லா தாங்க இருக்குது. அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பு இல்லை. உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடம்பு ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருவார். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. எந்த விதத்திலும் டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. ரொம்ப பொறுமை முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க, இதை கடந்து தான் போய் ஆகணும். இந்த உறவுகள்லாம் உங்களை பாடாப்படுத்துறதுக்கான காலம் வந்துருச்சு.
ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. நீங்கள் தான் சரியாக ஹேண்டில் பண்ணவங்கள. அன்பு தொல்லையாகவும் இருக்கலாம். ஒரு சிலவங்க அன்பாக பேசி உங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு சிலவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு சிலர் உங்களிடம் இருந்து சொத்து வாங்குவதற்கு கரெக்டாக என்ன வருது, எனக்கு ஏதா வருதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நிதானமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தை தேவையில்லாத வம்பு வழக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். பொருளாதார மாற்றம், பண வரவு, செய்த செயல் எல்லாம் சரியாக அமையறதுக்கான காலகட்டத்தை இப்போ சுக்கிரன் கொடுக்குறார். நிறுத்தி நிதானமாக இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்குறார். திடீர் உயர்வு, திடீர் பதவி உயர்வு, திடீர் பொருளாதார மாற்றம், திடீர்னு சம்பள உயர்வு, ஏதோ ஒன்று இல்லை திடீர்னு மாற்றுவாங்க. உங்களை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க, வேறு செக்ஷனுக்கு போடுவாங்க. உங்களோட உயர் அதிகாரி உங்களுக்கு ஒரு அளவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்துங்க. இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்பையும் தெளிவாக தான் இருக்கணும். வேறு எதுவும் வேணாம். உங்களுக்குள்ளே இருக்கிற தெளிவாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒன்றும் தேவை கிடையாது. புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் சேர்க்கை இதெல்லாம் கொடுக்குறாரு. கடவுள் நம்பிக்கை மேலே உங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை கூட்டுறாரு. இது நாள் வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு சிலவங்களுக்கு இல்லைன்னுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஆன்மீக சிந்தனை அதிகமாக உங்களுக்கு தோன்றிட்டு இருக்கும். நிறைய கோவில்களுக்கு போவீங்க, நிறைய விரதம் இருப்பீங்க, நிறைய ஏதோ ஒன்று வந்து பக்தியால் நிறைய நீங்கள் இப்போ வந்து பக்தி மயமாகிடுவீங்க. ஈர்ப்பு அதிகமாகிடும். கடவுள் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாகிடும். இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய செயலை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. நல்ல எதிர்காலத்திற்கான தொடக்கமாக இருக்குதுங்க. இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கான தொடக்கம். எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. குரு பகவான் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் ஏற்படுத்தி கொடுக்குறார். கொஞ்சம் சனி பகவான் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்குறாரு. அதுவும் உங்களுக்கு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். சங்கடங்கள் எல்லாம் தீரும் காலத்தில் வந்திருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் இப்போ தன்னால் எல்லா சங்கடமும் தீரப்போகுது. உங்கள் மாற்றத்தை நீங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கடவுளை உணர ஆரம்பிப்பீங்க. செய்யும் செயலெல்லாம் தெளிவாக செய்வீங்க. இனி வரக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாழ்க்கை வாழ்வதற்கென்ற துணிச்சலோடு போராடக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இறைவன் செயலாக அமையுங்க.